அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் துவாஸ் லைப்ரரி. முஹர்ரம் மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும், அது மட்டுமல்லாமல் ஆஷுரா தினத்தில் குறிப்பாக என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹிஜ்ரி 1446 தொடங்கி இருக்கின்றது. இன்னும் ஒரு சில தினங்கள்ல இன்ஷா அல்லாஹ். முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம். 4 கண்ணியமான மாதங்களில் முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம் அல்லாஹுவின் மாதமாகும். முஹர்ரம் மாதம் பிறை தென்பட்டதும் பிறை கண்டதும் ஓதும் துவாவை ஃபர்ஸ்ட் ஓதிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம அஹில்லாஹு அலைனா பில் யும்னி வல் ஈமானி வ சலாமத்தி வல் இஸ்லாமி வ தௌஃபீஹி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்பக்கல்லாஹு. இதன் பொருளானது அல்லாஹு மிக பெரியவன். அல்லாஹுவே இந்த பிறையை அபிவிருத்தியுள்ளதாகவும் ஈமானுடையதாகவும் சாந்தியுடையதாகவும் இன்னும் ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு அருள் புரிந்து அது உமக்கு பிரியமுள்ளதாகவும் அது உன்னை பொருந்திய நிலையிலும் வெளியாக்கிவை. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நிறைய நோன்புகளை நோற்றார்கள். எனவே நாமும் இந்த முஹர்ரம் மாதத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நோன்பு நோற்க வேண்டும். ஆனால் குறிப்பாக பிறை 9 மற்றும் பிறை 10 ஆஷுரா நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். அடுத்தபடியாக உபரியான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் ஃபர்லான காரியங்களில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மறுமை நாளில் அதை நிவர்த்தி செய்வதற்கு உபரியான வணக்கங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான. பிறகு குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும். பொருளறிந்து ஓதுவது சிறந்தது. பிறகு அல்லாஹுவை நினைவு கூர்ந்து திக்ர் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு சுகுர் செய்ய வேண்டும். இவை அனைத்தும் முஹர்ரம் மாதம் முழுவதும் செய்வது சிறப்புக்குரியதாகும். பிறகு குறிப்பாக ஆஷுரா தினம் அன்று என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை அதையும் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். பிறை 9 மற்றும் பிறை 10 ஆஷுரா நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். அடுத்தபடியாக ஆஷுரா நாள் அன்று நகங்களை வெட்ட வேண்டும், மிஸ்வாக் செய்து பற்களை சுத்தம் செய்ய வேண்டும், குளித்து கொள்ள வேண்டும், தன்னிடம் உள்ள உயர்வான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும், அத்தர் போன்ற கண்களுக்கு தென்படாத நறுமணங்களை பூசிக்கொள்ள வேண்டும். மேலும் கண்களுக்கும் சேர்த்தும் ஒற்றைப்படை சுர்மா இட வேண்டும். பிறகு சதகா செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர் ஆசுரா நாளில் தமது குடும்பத்தினர் மற்றும் உறவினருக்காக நல்ல முறையில் செலவு செய்வாரோ அவருக்கு அல்லாஹு வருடம் முழுவதும் செலவழிக்கும் வசதியையும் கொடுப்பான் என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ். ஆஷுரா நாளில் நஃபில் 4 ரக்காயத்து தொழ வேண்டும். முதல் ரக்காயத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி 3 விடுத்தமும் குல்வல்லாஹ் 25 விடுத்தமும் ஓத வேண்டும். பிறகு இரண்டாவது ரக்காயத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பிறகு அல்ஹாக்கு முத்தஹாசர் 1 விடுத்தமும் குல்வல்லாஹ் 1 விடுத்தமும் ஓத வேண்டும். மூன்றாவது ரக்காயத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பின்னால் குல்லியாயுகள் 3 விடுத்தமும் குல்வல்லாஹ் 11 விடுத்தமும் ஓத வேண்டும். பிறகு நான்காவது ரக்காயத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பின்னால் குல்வல்லாஹ் 11 விடுத்தம் ஓத வேண்டும். இத்தொழுகைக்கு நிறைய நன்மைகள் உண்டு. இந்த தொழுகையை முடித்த பிறகு சூரத்துல் இக்லாஸ் அதாவது குல்ஹுல்லாஹு சூராவை 1000 விடுத்தம் ஓதுவது சிறந்தது. எனவே இது அனைத்து அமல்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நிறைவேற்றுவதற்கு உதவி புரிவானாக. இந்த சிறப்பு மிக்க முஹர்ரம் மாதத்தில் சிறப்பான அமல்களை மட்டும் செய்து எந்த ஒரு பாவமும் செய்யாத நிலையில் இருந்து நிறைய நன்மைகளை பெறுவதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.